ஜயத்யாஸ்ருதசந்திராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதையா தேவ்யாः பரமவ்யோம பாஸ்கரः. ஸ்ரீமத் ராமாயணத்தின் மத்தியத்துல ரத்னம் போன்று விளங்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியினுடைய பிரபாவத்தை வர்ணிக்கக்கூடியதான காண்டம். முதலில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் நடைபெறக்கூடியதான சந்திப்பு இந்த காண்டத்தில் தான் விவரிக்கப்படுகிறது. சீதையை காணோம். ராவணன் சீதையை அபகரித்துக் கொண்டு சென்றான். எப்படி போனான், எந்த பக்கமா போனான், என்ன நடந்ததுன்றதான விஷயங்கள் எதுவுமே ராமபிரானுக்கும் லக்ஷ்மணனுக்கும் பூர்ணமா கிடைக்கல. அவர்கள் சீதையை தேடிண்டு வழியில வரும்பொழுது ஜட்டாயு மூலமாக அவர்களுக்கு நல்ல சகுனம் ஏற்படுது. சகுனினா பட்சி, பறவைக்கு பேர். சகுனினா பறவைன்னு பேர். பறவையினாலே உண்டாகக்கூடிய நிமித்தங்களுக்கு சகுனம். ஜட்டாயு ராமபிரானுக்கு ஆசீர்வாதம் பண்ணித்து ஆயுஷ்மன். அதனால்தான் சம்பிரதாயத்துல ஜட்டாயு மகாராஜருக்கு பெரிய திருவுடையார் என்பதாக உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் அந்த ஜட்டாயுவுக்கு கிடைச்சது இல்லையா? அல்லலுற்ற பொழுது அஞ்சேல் என்ற என் நல்லவன் தோற்பதே நரகம் வெல்வதை வெல்வதும் பாவமோ வேதம் பொய்த்தரோ இல்லையோ அறம் என்று இறங்கி எங்கினாள் என்று அந்த ஜட்டாயுவை தன்னுடைய மடியில போட்டு கதறினாலே சீதாதேவி. அந்த பாக்கியம் தசரதனுக்கு கூட கிடைக்கல இல்லையா? தசரதனுக்கு கூட கிடைக்காத ராமன் கையால சம்ஸ்காரம் என்பது ஜட்டாயுவுக்கு சித்தித்தது. அந்த ஜட்டாயு ஆயுஷ்மன் பிந்தம் என்னும் இந்த முகூர்த்தத்தில் தொலைந்த ஒரு வஸ்து அவனை சீக்கிரம் வந்து அடையும் என்பதாக ஆசீர்வாதம் பண்ணி பிறகு அவர்கள் தேட ஆரம்பித்தார்கள். வழியில் கபந்தன் முதலான அசுரர்களை கொல்லக்கூடியதான ஒரு சமயம். பிறகு அந்த சபரி முதலானவர்களுக்கு மோட்ச சித்தியானது ஏற்பட்டது. சபரி மோட்ச சாட்சி பூதாயம். அதன் பிறகு இப்பொழுது பம்பா நதிக்கரையில் வந்திருக்கிறார்கள். ரிஷ்யமூக்க பர்வதத்தில் சுக்ரீவன் ஏனைய சில வானரர்களுடன் தங்கியிருந்த பொழுது ராமனும் லக்ஷ்மணனும் வரக்கூடிய அந்த ஆகிருதி விசேஷத்தையும் தேஜஸையும் அவர்களுடைய பிரபாவத்தையும் பார்த்து மயங்கி பயந்து ஒருவேளை தங்களை கொல்வதற்காகத்தான், குறிப்பாக தன்னை கொல்வதற்காகத்தான் வாலி யாரையாவது ஏவி இருக்கிறானோ இந்த விஷயத்தை நன்கு தெரிந்து தெளிந்து அறிந்து வந்து தன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆஞ்சநேயனிடத்தில் பிரார்த்தனை செய்தார். ஆஞ்சநேயன் என்பவர் ஒரு பெரிய மந்திரி. அந்த மந்திரின்றவர் யாரு, எப்பேற்பட்டவர்? சகிம் சகா சாதுன சாஸ்தி யோதிபம் என்று கவிகள் கொண்டாடுகிறார்கள். அதாவது அரசனுக்கு ஹிதோபதேசம் பண்ணக்கூடியவன் மந்திரி. பின்னாடி ராமகாரியத்தை மறந்து சுக்ரீவன் மயங்கி தன்னுடைய மனைவியருடன் கழித்திருக்கும் பொழுது லக்ஷ்மணன் மிகுந்த கோபத்துடன் அங்கே வந்த சமயத்தில் இவன் தான் அதை சொல்ல போறான். ஆஞ்சநேயன் தான் என்பதாக ஒரு வார்த்தையை சொல்ல போறான். ஆகையால இப்ப அந்த மந்திரி இருக்காரு பாருங்க, அந்த மந்திரி தான் சரியான விதத்துல கைட் பண்ணக்கூடிய, அப்ப ஏற்பட்டதான ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயரிட பிரார்த்தித்தான். அவர் பர்வதா திருஷ்யமூகாத்து உப்புளுவே யத்ர ராகவோ, அந்த ரிஷ்யமூகம் என்னும் பர்வதத்திலிருந்து ஒரு ஜம்ப் பண்ணார். எதிர வந்து நிக்கிறார், பார்க்கிறார். அப்படியே பார்க்கச்சவே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். பின்னாடி சுக்ரீவன் கேட்பான் ஆஞ்சநேயன் இடத்துல. எடுத்த உடனே ராமன் கிட்ட நம்மளை பத்தி மொத்தத்தையும் சப்மிட் பண்ணாதேன்னு சொன்னனே, நீ ஏன் சப்மிட் பண்ண? ஐயோ எங்க அப்பா சொல்லிட்டார், கடவுளை பார்த்தா உன்னை ஒப்படைச்சிருன்னு எங்க அப்பா சொன்ன. கடவுளை பார்த்தா உன்னை ஒப்படைச்சிரு. கடவுள்னா யாருங்க? யாரை பார்த்தா அவனுடைய உள்ளம் உருகிறதோ அவனை பார்த்தா கடவுள்னு தெரிந்து கொள் என்று என் தந்தையார் சொன்னார். எனக்கு புரிஞ்சு போச்சு ராமபிரானுடைய. அதனால நான் ராமபிரானிடத்துல எதையும் ஒளிவு மறைவே இல்லாமல் நம்மை குறித்த அனைத்தையும் சொன்னேன். சுக்ரீவா, இது குறித்து நீ வருந்த வேண்டாம், பயப்பட வேண்டாம். ராமனுடைய சகாயம் நமக்கு சர்வவிதத்திலையும் மேன்மை அளிக்கும் என்று பின்னாளில் சுக்ரீவன் கேட்ட கேள்விக்கு ஆஞ்சநேயர் பதில் சொன்னார் பின்னாடி. அதனால இவரை பார்த்த உடனேயே மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. சட்டுன்னு என்ன பண்ணிட்டான், தானா பேச ஆரம்பித்தார். கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய 3வது சங்கம். உவாச்ச காமதோ வாக்கியம் மிருது சத்ய பராக்கிரமோ ராஜரிஷி தேவ பிரதிமௌ தாபசௌ சம்சிதௌ ரதௌ தேசம் கதமிமம் பிராப்தௌ பவந்தௌ வரவர்ணிதௌ ராஜசயந்தௌ மிருககணானன்யாம் ஷவணசாரிணः பம்பாதீரருஹான் விருக்ஷான் வீக்ஷமாணௌ சமந்ததः இமாம் நதீம் சுபஜலாம் சோபயந்தௌ தரஸ்வினோ தைரியவந்தௌ சுபர்ணாபௌ கவ்யுவாம் க்ஷீரவாசசௌ நிஸ்வசந்தௌ வரபுஜௌ பீடயந்தௌ விமாः பிரஜாः சிம்ம விப்ரேக்ஷிதௌ வீரௌ சிம்ஹாதி பல விக்ரமௌ சக்ரசாப நிபேசாபே கிரஹீத்வா சத்ருசூதனௌ ஸ்ரீமந்தௌ ரூபசம்பன்னோ விருஷபஸ்ரேஷ்ட விக்ரமோ ஹஸ்தி ஹஸ்தோபமபுஜௌ த்யுதிமந்தௌ தரஸ்வினோ பிரபயா பர்வதேந்திரோயம் யுவயோரவபாசதः ராஜ்யார்ஹௌ அமர பிரக்யோ கதம் தேசமிஹாகதௌ பத்மவித்ரேக்ஷணோ வீரோ ஜட்டாமண்டலதாரிணௌ
அந்யோன்ய சதுஷோ வீரோ தேவலோகாதிவாகதோ யதிருச்சையைவ சம்பிராப்தோ சந்திரசூரியோ வசுந்தராம் விஷாலவக்ஷசோ வீரோ மானுஷோ தேவரூபிணோ சிம்ஹஸ்கந்தோ மகோத்சாஹோ சமராவிவகோ விருஷோ ஆயதாश्च சுவృத்தாश्च பாகவः பரியோபமாः சர்வபூஷணபூஷார்காः கிமர்த்தம் ந விபூஷிதாः உபௌ யோக்யாவஹம் மன்யே ரக்ஷிடும் பிருத்திவீமிமாம் சசாகரவணாம் கிருஷ்ணாம் விந்தியமேரு விபூஷிதாமிமே சதுருஷி சித்ரே ஷ்லக்ஷணே சித்ராணுலோபனே பிரகாசேதே யேந்திரஸ்ய வஜ்ரே ஹேம விபூஷிதே ஏவம் மாம் பரிபாஷந்தம் கஸ்மாத் வைனா விபாஷதः சுக்ரீவோ நாம தர்மாத்மா கஷ்டித் வானர யூதவः வீரோ வினிகிருதோ பிராத்ரா ஜகத்பிரமதி துக்கிதः தஸ்ய மாம் சச்சிவம் வித்தம் சுக்ரீவ பிரியகாம் தஸ்ய மாம் சச்சிவம் வித்தம் வானரம் பவனாத்மஜம் யுவாभ्यां சக தர்மாத்மா சுக்ரீவ சக்கியமிச்சதி பிக்ஷுரூப பிரதிச்சன்னம் சுக்ரீவ பிரியகாம்யயா ரிஷ்யமுகாரிஹ பிராப்தோ காமகம் காமரூபிணம் ஏவமுக்த்வா து ஹனுமன் ஸ்தௌ வீரோ ராமலக்ஷ்மணோ பிரகிருஷ்டவதன ஸ்ரீமான் பிராதரம் பார்ஷ்வதஸ்திதோ சச்சிவோயம் கபீந்திரஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனः தமேவ காங்க்ஷமாணஸ்ய மமாந்திகமுபாகதः அபிபாஷஸ்வ சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபிம் வாக்யஜ்ஞம் மதுரைர்வாக்யைः ஸ்நேகயுக்தமரிந்தம நாத்ருக்வேர வினீதஸ்ய நாயஜுர்வேததாரிணः நாசாமவேத விருஷः சக்கியமேவம் பிரபாஷிணும் நூனம் யாகரணம் கிருத்ஸ்னம் மனேன பகுதா ஸ்ருதம் பகுவ்யாஹரதானேன ந கிஞ்சினபசப்திதம் ந முகே நேத்ரயோர்வாபி லலாட்டே ச ப்ருவோஸ்ததா அன்யேஷ்வபி ஜகாத்ரேஷு தோஷ சம்விதிர க்வச்சித விஸ்தரமசந்திக்தம விலம்பிதமத்ருதமுரஸ்தம் கண்டகம் வாக்யம் வர்த்ததே மத்யமேஸ்வரே அனயா சித்ரயா வாசா திரிஸ்தான வியஞ்சனஸ்தயா தஸ்ய நாராத்யதே சித்தம் உத்யதாசே ஹரேரபி. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். தன் இஷ்டப்பட்டபடி பேசுது. வால்மீகியினுடைய அந்த காவியம் இருக்கு பாருங்கோ, மதுரம் மதுராட்சம். அந்த மூல ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி அதனுடைய அர்த்த விசேஷங்களை அப்படியே அனுபவித்தால் தான் அமிர்தம். ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்த வாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரசவதம் நிஷாமயத்வம் நரல்யோ. அப்படி அந்த வால்மீகியுடைய பதவிநியாசம் அதை கொண்டு வந்தால்தான் ரசிக்கும். பிரபஞ்சன சுத பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயான சுவாமி தேசிகன் அவன் அந்த அந்த காற்றினுடைய மைந்தனான ஆஞ்சநேயன் பேசின பேச்சில ராமபிரான் தன்னை மறந்து தான் என்ன பேசுவது என்று தெரியாமல் திகைத்து நின்றான் சுவாமின்னு. பூர்வபாஷி, பிரியபாஷி, மதுரபாஷி என்று எந்த ராமபிரானுடையதான பெருமையானது பேச்சாற்றலானது காண்பிக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட ராமபிரான் இவன் பேசுறதை பார்த்தாயா லக்ஷ்மணா? இல்லாத உலகத்து எங்கும் ஏங்க இவன் பேசினான். இந்த உலகத்துல இவன் கல்லாத வேதக்கலையும் கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றது. இந்த உலகத்துல இவன் அறியாதது எதுவுமே இல்லை. ஹனுமான் நவ வியாகரண பண்டிதன். 9 வியாகரணங்கள் உண்டு. சம்ஸ்கிருத இலக்கணத்தில் 9 விதமான இலக்கணங்கள் காண்பிக்கப்படுகின்றன. தலக்கணம் இல்லாதவன் அதே சமயத்தில் இலக்கணத்தில் நிபுணனாக விளங்கக்கூடியவன் ஆஞ்சநேயன். இல்லாத உலகத்து எங்கும் ஈங்கு இவன். இவன் பாரு, இவனுடைய பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? ஒருத்தன் இவனை வெட்ட வரான்னு வச்சுக்கோங்களேன், கையை அப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கான் இல்லையா? அப்படி கையை தூக்கி வச்சுட்டானா அந்த வெட்ட வரும் பொழுது இவன் பேசுற பேச்சை கேட்டு அப்படியே மயங்கி போயிடுவான். இல்லாத உலகத்து எங்கும் ஈங்கு இவன் பாரு, இவனுடைய பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? ஒருத்தன் இவனை வெட்ட வரான்னு வச்சுக்கோங்களேன், கையை அப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கான் இல்லையா? அப்படி கையை தூக்கி வச்சுட்டானா அந்த வெட்ட வரும் பொழுது இவன் பேசுற பேச்சை கேட்டு அப்படியே மயங்கி போயிடுவான். யார் கொல்லி சொல்லின் செல்வன், யார் கொல்லி சொல்லில் செல்வன் வில்லார் தோல் இளைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ. இவன் பிரம்மாவா இருக்குமோ?
அல்லது பரமேஸ்வரனா இருக்குமோ? விஷ்ணுவா இருக்க முடியாது. ஏன் நான் பிரத்யட்சமா இங்க உட்கார்ந்து இருக்கணும் இல்லையோ? இப்ப அவ 2 பேர் ஒருவேளை என்ன சேவிக்கிறதுக்காக, எனக்கு இந்த அவதாரத்துல கூட இருந்து சகாயம் பண்றதுக்காக, கைங்கரியம் பண்றதுக்காக வந்துட்டா போல இருக்கு. இல்லன்னா இவ்வளவு அழகா இந்த தத்துவத்தை உணர்ந்து இப்படி எல்லாம் பேச முடியுமா? சிம்ம விப்ரேக்ஷிதௌ வீரௌ சிம்மாதி பல விக்ரமௌ சக்ரசாப நிபே சாபே கிரஹீத்வா சத்ருஷூதனௌ ஸ்ரீமந்தௌ ரூப சம்பன்னௌ ரிஷபஸ்ரேஷ்ட விக்ரமௌ ஹஸ்தி ஹஸ்தோபமௌஜௌ துதிமந்தௌ தரஸ்வினௌ பிரபயா பர்வதேந்திரோயம் யுவயோரவபாசதः ஆயதாश्च சுவృத்தாश्च பாகவ பரிகோபமாः சர்வபூஷண பூஷார்ஹாः கிமர்த்தம் ந விபூஷிதாः. என்ன பேச்சு பேசினான் பார்த்தாயா? வரக்கூடிய அழகு. அங்க ராமனும் லக்ஷ்மணனும் உள்ளே நுழைந்ததை பார்த்தான். பம்பா தீரருஹான் விருக்ஷான் வீக்ஷமானௌ சமந்ததா. உங்களை பார்த்தா ராஜரிஷி தேவ பிரதிமௌ. பார்த்தா ராஜாவா இருக்கேள், போட்டு ரிஷியினுடைய வேஷம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தெய்வாம்சம் ஒழிஞ்சிட்டு இருக்கே. இந்த 3 ஐடென்டிபிகேஷன் கொடுக்கணும். அதுதான் ஆஞ்சநேயனுடைய பேச்சினுடைய சுவாரஸ்யம். இதுல சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் அநேகம் உண்டு. என்ன பண்ணுவது? நாம எல்லாரும் காலத்துக்கு நிர்பந்தத்துல கட்டுப்பட்டவர்கள் தானே. இந்த ஒரு சர்க்கத்தினுடைய அர்த்த விசேஷங்களை நாம் 1 மாசம் உபன்யசிப்பதற்கு உரியதான அர்த்தம் கம்பீரம் அதில் உண்டு. ராஜ ரிஷி தேவ பிரதிமௌனா. பார்த்தா ராஜாக்கள், ஆனால் போட்டு இருக்கிறது ரிஷியினுடைய வேஷம். வல்கலதாரியா இருந்து கேளே சுவாமி. சர்வபூஷண பூஷாரஹா கிமர்த்தம் விபூஷிதாஹ. வியாக்கியாதா எழுதினார், அரசர்கள் சில பிரதிஜை பண்ணுவான். நான் அவனை ஜெயிக்கிறவர்களும் நான் தரையில தான் படுப்பேன். அவனை ஜெயிக்கிறவர்களும் நான் பால் குடிக்க மாட்டேன். அவனை ஜெயிக்கிறவர்களும் நான் ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணுவான். அந்த மாதிரி நீங்க யாராவது பிரதிஜை பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? என்ன நீங்க பார்த்தா ராஜா போட்டு இருக்கிறது ரிஷியினுடைய வேஷம். இந்த ரிஷி வேஷம் ராஜாவுக்கு ஏன் சுவாமி? உங்களை பார்த்தா ராஜ ரிஷி மாதிரி தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு தெய்வாம்சம் இருக்கு. என்ன தெய்வாம்சம்? ஜெய சதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹ சரசிஜாசன சன்னிவிஷ்டஹ கேயூரமால் மகர குண்டலவான். அங்க பெருமாளை சேவிக்கிறோமோ இல்லையோ, தினந்தோறும் சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது எந்த சூரிய மண்டலத்தின் நடுவில் சூரிய நாராயணமூர்த்தியை நான் உபாசிக்கிறேனோ, என்னுடைய அந்த உபாசிய தெய்வதா விசேஷம் தான் இங்க எதிர நிக்கிறது போல இருக்குன்னா. கிரண்மய வபுஹு திருத சங்க சக்கரஹ தைரியவந்தௌ சுவர்ணாபௌ கவ்யுவாம் சீரவாசசௌ நிஸ்வசந்தௌ வரபுஜௌ துதிமந்தௌ தரஸ்வினௌ பிரபயா பர்வதேந்திரோயம் யுவயோஹ அவபாசதா. அந்த சூரியனுடைய பிரகாசத்தினால லோகம் முழுக்கம் பிரகாசிப்பதை போல நீங்கள் இருவரும் இங்கே வரும் பொழுது இந்த பிராந்தியம் முழுக்க பிரகாசிக்கிறது. மயில் முதல் பறவையெல்லாம் மணி நிறத்து இவர்கள் மேனி. அதை பேசினான். இவர்கள் மீது வெயில் படாத வண்ணம் மேகசியாமளமூர்த்தியான ராமபிரானுடைய அழகை பார்த்ததான மயில்கள் நான் அர்த்தனம் பண்ணும் பொழுது என்ன எடுத்தனர்? அதனுடைய தோகைகளை விரித்து பெருமானுடைய திருமேனியில் வெயில் படாமல் அவையெல்லாம் தடுக்கின்றன. ஆண்டாள் பேசுகிறாள் இல்லையோ, மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போக கண்டீர். எப்பொழுதாலும் செல்போனை யூஸ் பண்ற பிள்ளை யாரான்னார்? நெஜக்கலப்பில்லாமல் போய் பேசக்கூடியவன். எங்க போய் பார்க்கலாம்? மேலாய் பறந்தவையில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலா பின் கீழ் வருவானே. எவன் பிருந்தாவனத்துல விளையாடிட்டு இருக்கும் பொழுது கிரவுண்ட்ல அவன் மீது வெயில் படாமல் அவனுடையதான தலைக்கு மேலே சிறகுகளை விரித்துக் கொண்டு கருத்தான் சஞ்சரிப்பானோ, அந்த பிள்ளை தாண்டா பிருந்தாவனத்துல நீ பார்க்க வேண்டிய பிள்ளைன்னு. அந்த அப்படியே கம்பன் இங்கே காண்பிக்கிறான். இங்கே பெருமானுடைய திருமேனியில் வெயில் படாத வண்ணம் மயில்கள் அனைத்தும் அழகாக தங்களுடைய தோகையை விரித்து அவனுக்கு அந்த வெயில் தடுப்பு, வெயில் காப்பு சேர்ந்துதான். இதை பார்த்த உடனே என்ன அழகு தெரியுமா? எப்ப ஏற்பட்டது? ஏன் சுவாமி உம்முடைய திருமேனில ஆபரணங்கள் இல்ல? சர்வபூஷண பூஷார்ஹாஹ கிமர்த்தம் ந விபூஷிதாஹ. ஆபரணங்களுக்கு அழகு செய்யும் பெருமான் என்றோ தேவரீர். நீர் யாரு? ஆபரணங்கள் உம்மாலத்தான் அழகு. பாண்டியன் கொண்ட அப்படின்னா ரங்கநாதன் சாற்றி கொண்ட அழகு, வெங்கடாத்ரி கொண்ட அப்படின்னா தேவப்பெருமாள் சாற்றி கொண்ட அழகு. ஒவ்வொரு பெருமாளுக்கு வஜ்ரமுடி அப்படின்னு கேட்டா மேல்கோட்டை சம்பத்குமாரன் சாற்றி கொண்ட அழகு. இவனுடைய திருமேனியை அணிந்திருப்பதினாலே அந்த ஆபரணங்களுக்கு பெருமை. தானி திருஷ்டுவா மகாரிஹானி தரிசயித்வா முஹுர்முஹு என்று காண்பிக்க போகிறார். பிராட்டியினுடைய திருமேனியை அணைந்த அந்த ஆபரணங்கள் என்று சுக்ரீவன் தான் பிராட்டியினிடத்திலிருந்து பெற்ற ஆபரணங்களை காண்பிக்கும் பொழுது ராமபிரானுடைய மனோபாவம் அங்கே காண்பிக்கப்படுகிறது. பிராட்டியினுடைய திருமேனியை அணைந்த அந்த ஆபரணங்கள் என்று சுக்ரீவன் தான் பிராட்டியினிடத்திலிருந்து பெற்ற ஆபரணங்களை காண்பிக்கும் பொழுது ராமபிரானுடைய மனோபாவம் அங்கே காண்பிக்கப்படுகிறது. எனவே இப்ப பார்த்தான், ஏன் சுவாமி இப்படி திருமேனியில ஆபரணமே இல்லாமல் வந்துட்டேன்? சுவாமி
கிளைக்கு கிளை தத்தி தாவக்கூடிய குரங்கு ஜாதியில பிறந்தவர்கள் நாங்கள்லாம். ஒரு புளியங்காவை பார்த்தாலே பல்லிழிக்கக்கூடிய குரங்கு. எங்களுக்கெல்லாம் உம்முடையதான அவயவ சோபியை இப்படி செவ பண்ணி வைக்கணுமா? எங்க கண்ணச்சில் பட்டு உம்முடைய திருமேனிக்கு வாட்டம் வந்துட போறது. பெரிய பெரிய அட்டிகைகள் பதக்கங்கள் போட்டுக்கொண்டு உம்முடைய திருமேனியை சற்று மறைத்துக் கொண்டால் ஆகாதோ சர்வபூஷண பூஷார்கா கிமர்த்தம் ந விபூஷிதாக ஏவம் மாம் பரிபாஷந்தம் கஸ்மாத் வை நாபிபாஷதः சுக்ரீவோ நாம தர்மாத்மா கஷ்டித் வானரயூதபः வீரோ வினிகிருதோ பிராத்ரா ஜெகத் பிரமதி துக்கிதः. இவ்வளோ பேசுறனே, நான் பேச செய்ய என்ன பேச விட்டுட்டு நீங்க 2 பேரும் வெடிக்க பார்த்துட்டீங்களே, எனக்கு உண்மை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றே. சரி பரவாயில்ல, நான் சொல்றதை நீங்க கேட்டுறது பார்த்தாலே தெரியுது. அதனால நான் என்னுடைய கதையை சொல்றேன். பெரிய ராஜா, நல்ல ஒரு சிறந்தவன், தர்மாத்மா என்ற பேரன். அப்பேற்பட்டதான சுக்ரீவன் தன்னுடைய சகோதரன் வாலினாலே அடித்து துரத்தப்பட்டு அவன் தனியாக சுற்றி கொண்டிருக்கிறான். அவனுடைய மந்திரி நான் அனுமான் என்று பெயர். எனக்கு இஷ்டப்பட்டபடி உருவெடுக்கக்கூடியதான வல்லமை பெற்றவன் நான். அந்த சுக்ரீவனுடைய நியமனத்தின்படி உங்கள் இருவரையும் பார்த்து இன்டர்வியூ பண்றதுக்கோசரம் வந்த. இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்களோடு சேர்ந்து சுக்ரீவன் நட்பு போடுவதற்கு விரும்புகிறான். ஏனென்றால் உங்களுடைய சம்பந்தத்தினால அவனுக்கு தான் இழந்த ராஜ்யத்தை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு நினைக்கிறான் போலும் என்று சொல்லிவிட்டு அப்படியே இருந்துட்டான். உடனே ராமன் பார்த்தன். ஏவ முக்தா வசஸ்தஸ்ய ராமோ லக்ஷ்மணம் அப்ரவீத் பிரகிருஷ்டவதன ஸ்ரீமான் பிராதரம் பார்ஷதஸ்திதம் சச்சிவோயம் கபீந்திரஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனः தமேவ காங்க்ஷமாணஸ்ய மமாந்திகமுபாகதः அபிபாஷஸ்வ சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபிம் வாக்கியம் மதுரைர் வாக்கி ஸ்நேகயுக்தமரிந்தம சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் என்பதாக அந்த பேச்சு எப்படி இருக்கணும்? நல்ல பேச தெரிந்தவன். வான்யேகா சமலங்கரோதி புருஷம் யா சம்ஸ்கிருதாதாரியத்தை என்று பெரியோர்கள் சொன்னார்கள். ஒரு பேச்சை எங்கு எந்த இடத்தில் எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதை தெரிந்து பேசுபவன் தான் வல்லமை பெற்றான். ஒருவனுக்கு கையில என்ன தோடா போட்டு இருக்கான், எத்தனை மோதிரம் போட்டு இருக்கான், இப்படி ஆட்டிட்டே உபன்யாசம் பண்ணா, இல்ல காதுல கடுக்கன் போட்டு தோல்ல செயின் போட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்ல. வாங்கேகா சமலங்கரோதி, அந்த வார்த்தை இருக்கிறது பாருங்க, அவனுடைய ஞானம், அந்த ஞானத்தை எக்ஸ்பிரஸ் பண்றான் பாருங்க, அந்த ஞானத்தை எந்த இடத்துல எப்படி பேசுவது என்பதை உணர்ந்து பேசுகிறானே, அதுதான் அவனுக்கு பூஷணம். சததம் வாக்பூஷணம் பூஷணம் வார்த்தை. அதனால்தான் அஜாட்யம் வாக்படுத்தும் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத்னு. இப்படி நமக்கு நல்ல பேச்சு வரணுமா, நல்ல வார்த்தை வரணுமா, நல்ல விஷயமா நாங்கள் பேசணுமா அப்படின்னு கேட்டா ஹனுமானுடைய தியானமானது உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று பெரியோர்கள் காண்பித்தார். அப்ப அங்கேகா ச மலம் கரோதி யா அசம்ஸ்கிருதாதாரியதே. ராவண பவனத்துல போய் மண்டோதரியை பார்த்த உடனே ஹனுமானுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. தெரியுமோ இல்லையோ? கையை தட்டி நான் சீதையை பார்த்துட்டேன். அப்புறம் யோசிச்சார், ஐயோ இந்த ராவண பவனத்துல எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் ராமனை பிரிந்த மகாபதிவிரத்தையான உத்தமையான சீதை இப்படி நிச்சந்தையா தூங்குவாளோ, இவ்வளவு போகங்கள் அனுபவித்துக் கொண்டு எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன் தான் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் ஆஞ்சநேயன். அப்பொழுது வால்மீகி பேசுவார், அங்கே துக்கேன பபுதே சீதாம் ஹனுமான் அனலங்கிருதாம் சம்ஸ்காரேன யதாஹீனாம் வாச்சம் அர்த்தாந்தரம் கதாம். ஐயா, பிறகு வெகு சிரமப்பட்டுத்தான் சீதையை ஹனுமான் கண்டு உணர்ந்தார். எதை போல இலக்கணம் இல்லாமல் ஒருவன் ஒரு பேச்சை பேசினானேயானால் அதனுடைய பொருளை கற்றோர்கள் நன்கு ஆராய்ந்து பார்த்து, ஓ இந்த வார்த்தையை பேசி இருக்க வேண்டியவன் அதனுடையதான வார்த்தைக்கு மாறு விபரீதமாக பேசிவிட்டான், உண்மையில் இதனுடைய பொருள் தான் சிறந்தது என்பதை உணர்ந்து கண்டுபிடிப்பதை போல மண்டோதரியை பார்த்து பிரமித்தவன் சீதையை பிறகு கண்டு உணர்ந்தான் என்று வர்ணித்தார். எதனால? ஹனுமானை போன்றதான ஒரு மிகச்சிறந்த பண்டிதனுக்கு கற்றோரை காமுருவர் என்னும்படியாக அவனுக்கு தகுந்ததான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தால் தான் அது சோபிக்கும், இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. அபிபாஷஸ்வ சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபிம் தமேவ காங்க்ஷமாணஸ்ய மமாந்திகமுபாகதः. பார்த்தாயா, வாக்கியம் மதுரைர் வாக்கைஹி ஸ்நேகயுக்தமரிந்தம. பியூட்டிஃபுல்லா பேசணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகிற மாதிரி பேசணும். யாரு நீ? எதுக்கு? நாங்க சுக்ரீவன் வந்து பார்க்க மாட்டோமா? எங்களுக்கு பார்க்க தெரியாதா? நீ தான் அங்கே வரணுமா? வேஷம்லாம் போட்டு வந்திருக்க அப்படின்னு சில பேர் பேசும்பொழுதே அந்த பேச்சை என்ன பண்ணணும்னா அது தடுத்துரும். அது ஒரு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணும். லாங்குவேஜ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த கம்யூனிகேஷன். நாம் எதை சொல்ல வருகிறோம், எதை புரிய வைக்க போகிறோம் என்பதை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் மொழியை தவிர்த்து நம்முடைய அறிவின் வெளிப்பாடு மொழி பிரயோஜனம். அந்த அறிவுன்றது எப்படி இருக்கணும்னா மக்களுக்கு போய் சேரக்கூடியதா இருக்கணும். நாம் பேசக்கூடிய பேச்சு மற்றவர்களுக்கு புரிந்தால்தான் இந்த பேச்சினுடைய பெருமை உண்டு, இல்லைன்னா பிரயோஜனம்.
நான் ருக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேததாரிணः நாசாமவேத விதுஷः சக்கியமேவம் பிரபாஷிதும். ரிக்வேதம், எஜுர்வேதம், அதர்வண வேதம், ஏன்னா சாமவேதம், அதர்வண வேதம், ஏன்னா சூரியனுடைய சிஷ்யன் அனுமான் தினந்தோறும் சூரியனிடத்துல காலக்ஷேபம் பண்ணவர். நான் ருக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேததாரிணः நாசாமவேத விதுஷः சக்கியமேவம் பிரபாஷிதும் நூனம் வியாகரணம் கிருத்ஸ்னம் அனேன பகுதா ஸ்ருதம். எத்தனை தடவை இலக்கணம் வாசித்திருப்பான்னு தெரியலையே, எப்படி எல்லாம் இலக்கணத்தை புடம் போட்டு வைத்திருக்கிறான்னு தெரியலையே. பகு வியாகரதானேன கிஞ்சிர பசப்திதம். சில பேர் அதிகமா பேசும் பொழுது என்ன ஆகும்னார், ஏடா கூடமா பேசிடுவா, அப்புறம் அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் போடுவா, நான் சொன்ன வார்த்தைக்கு அது அர்த்தம் இல்லை, நான் சொன்ன வார்த்தைக்கு இது அர்த்தம் இல்லை, ஆர்வ கோளாறுல உற்சாகத்தினாலேயோ ஏதாவது பேசிட்டான்னா அது தப்பா போடும். இன்னொன்னு வந்து என்ன சொன்ன, அது நான் என்ன சொல்றேன் தெரியுமா அப்படின்னா, இல்லையே முகத்தை பார்த்தியா, ந முகே நேத்ரயோர்வாபி லலாட்டே ச புவோஸ்ததா அன்யேஷ்வபி ஜகாத்ரேஷு தோஷ சம்விதித குஜிது. முகத்திலையோ கண்லையோ வேற எந்த இடத்துலையும் ஒரு சேட்டை இல்ல, ஒரு கோணல் இல்ல இருக்கிறது. சில பேர் இப்படி நகத்தை கடிச்சு துப்பிட்டு பாருங்க பேச வராமல், அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நமக்கே நேத்ரயோர்வாபி லலாட்டேச்ச புவோஸ்ததா அன்யேஷ்வபி ஜகாத்ரேஷு தோஷ சம்விதித குஜிது. அவிஸ்தரம் அசந்திக்தம், வேகமாகவும் பேசிடக்கூடாது, ஸ்லோவாகவும் பேசக்கூடாது, விட்டு விட்டு பேசக்கூடாது, விடாமல் பேசவும் கூடாது, யோசிச்சு பேசக்கூடாது, யோசிக்காமலும் பேசக்கூடாது. இத்தனை பிரச்சனை இருக்கு. அனயா சித்ரயா வாச்சா திரிஸ்தான வியஞ்சனஸ்தயா கஸ்யனாராத்யதே சித்தம் உத்யதாசே அரேரபி. எவனான ஒருவன் கத்திய சுழட்டின்னு வெட்டணும்னு வந்தா கூட இவன் பேசுற பேச்சுல மயங்கி போயிடுவான்டாப்பா. அழகா பேசியிருக்கான் லக்ஷ்மணா, இவனுக்கு நீ ஆன்சர் பண்ணு அப்படின்னு ராமபிரான். லக்ஷ்மணன் சொன்னா, நல்ல காலம் இந்த ஆஃபர் எனக்கு கிடைச்சதே. என்ன ஏன் பெருமாள் என்ன அவருடைய தம்பி நினைச்சிட்டு இருப்பார். நான் அகமஸ்யவரோ பிராதா குணைர்தாசியம் உபாகதா, நான் அவனுடைய குணங்களுக்கு தோற்று நான் அவனுக்கு தாசபூதனா ஆனேன்னு தன்னுடைய மனோபாவத்தை லக்ஷ்மணன் வெளிப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று மகிழ்ந்தான். மேலே அர்த்த விசேஷங்களை எல்லாம் அடுத்து ஆனந்தமாக சுக்ரீவ சக்கியத்தையும் வாலிவரத்தையும், வாலிவரத்திற்கு வாலி கேட்ட கேள்விகளையும் அதற்கு பெருமாள் சொல்லக்கூடியதான பதிலையும், அதனாலே வாலியானவன் மகிழ்ந்து எம்பெருமானை சேவித்துக் கொண்டு அவன் உயர்ந்த கதியை அடைந்ததையும் பார்த்தான். நம சீதாபதயே. ஜய ஜய மகாவீரா.